மனம் போல வாழ்வு என்பதின் முதல் படி. அதை முதல் ஏற்றுக்கணும். கம்பேர் பண்ணுற வேலையே வச்சுக்கிடக்கூடாது, ஒப்பீடே செய்யக்கூடாது. வீட்டில் பிள்ளைகளே அப்படி தான் நடந்துக்குவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் கிராமத்தில் இருக்கிறாங்க. எப்பமா தான் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நாங்களும் எப்பமா தான் அவங்க வீட்டுக்கு போவோம். அதனால எங்களுக்குள்ள சண்டையே வராது. எப்போ தானே சந்திச்சுக்கிறோம், அதனால சண்டையே வராது, ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க நல்லா அந்த கேசரி நல்லா கிண்டுவாங்க. பொதுவாகவே நல்லா கிண்டுவாங்கன்னு வைங்களேன், கேசரி நல்லா கிண்டுவாங்க. அன்னைக்கு நான் கேசரி கிண்டுறேன் அப்படின்னு சொல்லி கிண்டுறாங்க. என் பொண்ணு ஹாலில் உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருக்கிறா. பையனுக்கு எப்பயுமே இந்த பாட்டிகள் மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். அவங்க கூடவே அவன் அந்த கேசரிக்கு என்னென்ன தேவையோ நெய் எடுத்து கொடுக்குறது, முந்திரி பருப்பு எடுத்து கொடுக்குறது, ஏலக்காய் எடுத்து கொடுக்குறதெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிண்டி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு ஒரு ஸ்பூனு வச்சு இதை போய் அக்காட்ட கொடு அப்படின்னாங்க. இதை போய் அக்காட்ட கொடு. உடனே அவன் வாங்கிட்டு சொன்னான், அவளுக்கு மட்டும் இவ்வளவா அப்படின்னா. உடனே அவங்க பார்த்தாங்க, ஓ அப்படி நினைக்கிறியோ, அப்போ இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னாங்க. எனக்கு மட்டும் இம்புடுத்தானா? புரியுதா உங்களுக்கு? இது அவளுக்கு கொடுத்துருன்னொடனே அவளுக்கு மட்டும் இவ்வளவா அப்படின்னா, அப்போ நீயே வச்சுக்கணும், எனக்கு மட்டும் இம்புடுத்தானா அப்படிங்கிறான். இது இந்த குழந்தையின் குணம் மட்டும் இல்லை, நம்ம குணமும் இப்படித்தான். அடுத்தவங்ககிட்ட இருக்கிறது ஏதோ நிறைய மாதிரியும், நம்மகிட்ட இருக்கிறது ஒன்றுமே இல்லாத மாதிரியும் நம்ம மனசு கற்பிதமாக புரிந்து கொள்கிறது. ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரர் வந்திருக்கிறார். ஒரு சாக்கடை ஓரமாக உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறார். அந்த நாட்டுடைய மன்னன் தேரில் வந்திருக்கிறான். ஐயா சொன்ன கதை மாதிரி இது வேற கதை. தேரில் வந்துட்டு இருக்கிறான். இந்த பிச்சைக்காரன் ஐயான்னு கையை எழுந்தின உடனே ஒரு செப்பு காசை தூக்கி போட்டிருக்கிறான். இப்போ அவன் பிச்சைக்காரன் கேட்குறான்ட்டு அவன் பக்கத்தில் ஒரு சாக்கடை இருந்தது பாருங்க, அதுக்குள்ளே அந்த செப்பு காசு விழுந்துருச்சு. உடனே இவன் கையை உள்ளே விட்டு அதை தேடின உடனே இவருக்கு சங்கடமாச்சு. அதுலேருந்து கையை எடுப்பான், இந்தாப்பா வேற ஒரு செப்பு காசு தரேன், இன்னொரு செப்பு காசை கொடுத்துருக்குறாரு. அதை வாங்கி அவன் பாக்கெட்டில் போட்டுட்டு மறுபடியும் சாக்கடைக்குள்ளே கையை விட்டுருக்கான். ஏன்னா அந்த காசு வேணும் அப்படின்ட்டு. ஏன்பா இப்படி இருந்தா வெள்ளி காசு வச்சுக்கோ அப்படின்னு வெள்ளி காசை தூக்கி போட்டிருக்காரு. அதையும் வாங்கி பாக்கெட்டில் போட்டு மறுபடியும் கையை உள்ள விட்டுருக்காரு. என்னடா நீ எல்லாம் மனுஷனாடா, அந்தாடா தங்க காசு வச்சுக்கோன்னு ஒரு 10 தங்க காசு அள்ளி அவன் முன்னாடி போட்டிருக்காரு. அவ்வளோத்தையும் எடுத்துட்டு ஒரு டப்பாவில் போட்டுட்டு மறுபடியும் சாக்கடைக்குள்ள கையை விட்டுருக்கான். அடா பாவி, இத்தனை தங்க காசு, இத்தனை வெள்ளி காசு, இத்தனை செப்பு காசு கொடுத்த பிறகும் அந்த சாக்கடைக்குள்ள கிடக்கிற ஒத்த காசுக்கு இந்த நாய் ஆசைப்படுதே அப்படின்னு. இங்க வாடா, என்ன செஞ்சா நீ மனசு நிறைவ இல்லை, அந்த அதை பேசாத, உனக்கு என்ன கிடைச்சா சந்தோஷப்படுவேன் அந்த அப்படின்னு மாதிரி. என் ராஜ்யத்தில் பாதி உனக்கு தர்றேன்டா, இந்த நாடு இன்னைக்கே 2ஆ பிரித்து உனக்கு பாதி ராஜ்யம் தர்றேன், இனிமையாவது நிம்மதியாரு. ஆனால் அந்த பாதி ராஜ்யத்தை இந்த சாக்கடை இருக்கிற ஏரியாவை சேர்த்து தாங்கன்றான். அவன் நொந்து போயிட்டான். பாதி ராஜ்யம் தந்தாலும் சாக்கடைக்குள்ள விழுந்த அந்த ஒரு செப்பு காசு கூட நான் விடமாட்டேன். இந்த அல்பத்தனமான புத்தி இருக்குது பார்த்தீங்களா, அது எத்தனை தூரம் நம்ம வளர்ந்தாலும் நம்ம விட்டு போகவே போகாது. டக்குன்னு அதை உதறி தள்ளி